ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனால் ஐக்கிய லெவலில் வந்து வேறு லெவல் தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லியும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஹோல்சேரை வந்து எடுத்துக்கிட்டு வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட கொடுத்து நீங்களும் மல்லி அம்மா வந்து மூணாருக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் விஜய் வந்து தனியாக இருக்குன்ற மாதிரி வந்து அந்த பிஞ்சு குழந்தை வந்து ஆசைப்படுது. ஆனால் அந்த எருமிக்கடா வயசான இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் தேவையில்ல விஜய், நீ வெண்பா வந்து அழைச்சிக்கிட்டே வந்து போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைடாடா நான் வரல, நீங்கள் மல்லியம்மாவை தான் வந்து கூப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு போகணும், இது வந்து உங்கள் மகளோட கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்முடைய விஜயோட வாயை வந்து அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து இத்தனோண்டு இருக்குது. இது வந்து மல்லியும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோலாம் வந்து பிளான் பண்ணது ராஜுமா, இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், மல்லிக்கிட்டேருந்து வந்து பிரிக்கணும்னு நினச்சா இது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறதுல வந்து நம்மளோட வந்து மும்முரமாக இருக்குது, நம்ம வந்து பிரித்து வைக்கிறதுல தான் அது வந்து சேர்த்து வைக்கிறதுல இருக்கே, இதை வந்து இப்படியே வந்து விட்டால் அவ்வளோதான் ராஜுமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா விடு ரஞ்சிதா, என்ன அனிமூணு தானே வந்து போட்டோம் அப்படின்ட்டு. என்ன ராஜுமா சொல்கிறாரு, அனிமூணு வந்து போக சொல்கிறீங்களா, அவங்க அனிமூணு போகிறதுக்கு நான் வந்து எல்லா லக்கேஜ் வந்து பேக் பண்ணி தரணுமா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து சொல்கிறீங்களா, அது என்னுடைய விஜய் மாமா அவர் வந்து என்னை விட்டுட்டு அந்த மல்லியை வந்து கூட்டிக்கிட்டு அனிமூன் போக நான் வந்து ஏற்பாடு பண்ணுமா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கூச்சிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்னடா சத்தங்க அப்படின்ற மாதிரி வந்து வராங்க. கையில் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு மொபைல் வந்து யாரை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பேசுனத எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனிமூன் வந்து போகட்டும் ரஞ்சிதா, நீ வந்து கவலைப்படாத, அவளை வந்து அந்த இடத்துலேயே வந்து நான் வந்து தீர்த்து கட்ட வந்து ரவுடிங்கில் வந்து ஏற்பாடு பண்ணுறேன், அவள் வந்து சந்தோஷமாக இருந்துருவாளா விஜய் கூட, அதுக்கெல்லாம் வந்து நான் விடுவேனா, அதனால தான் வந்து போக சொல்லி நானே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ராஜம்மா நான் கூட வந்து நீங்களும் வந்து மல்லிகை வந்து சப்போர்ட் பண்ணி மல்லிகை விஜய் வந்து சேர்த்து வச்சிருக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் வந்து கடைசியில் வந்து இப்படி வந்து சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு நேராக வந்து நம்முடைய விஜய்கிட்ட போயிட்டு, டாடா நான் வந்து சொன்னால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, என் அத்தையும் இந்த ரஞ்சிதா சக்தியும் வந்து உங்களவும் மல்லியம்மா வந்து பிரித்து வைக்க எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க, ஆனால் வந்து நாங்கள் வந்து சொல்கிறது நீங்கள் வந்து காது கொடுத்தே வந்து கேட்குறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து எடுத்து காட்ட போகிறாங்க. அதில் இந்த ராஜ் வந்து ஆடியாட்களை வச்சு நம்முடைய மல்லியை வந்து மூணாறுலேயே வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து பிளான் பண்ணது எல்லாமே வந்து தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கோவப்படுறாருங்க. அதுவும் போக சரி இதை வந்து அவங்க போக்கிலே வந்து விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய மல்லிக்கு வந்து ஃபுல் ப்ராடக்ட் வந்து நம்முடைய விஜய் வந்து கொடுப்பாருங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து மல்லி மேலே வந்து உயிரே வந்து வச்சுருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நம்முடைய மல்லிக்கு வந்து எதுவுமே வந்து ஆக விட மாட்டாங்க. இவங்க வந்து செய்கிறாங்கன்னா இந்த தப்பெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சுட்டி காட்டினா அந்த ரவுடிங்களெல்லாம் பிடிச்சி நம்ம வந்து போலீஸ் கையில் கொடுத்து யார் உங்களை வந்து ஏற்பாடு பண்ணி மல்லியை கொள்ள சொன்னது லீகலாக வந்து அழகாக வந்து அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்முடைய விஜய் சார் வந்து பக்காவாக வந்து பிளான் போட போகிறாருங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி